சமூக நீதிக்கான பாதையில் தமிழகத்தை வழிநடத்தி செல்கிற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கோவையிலும் திருச்சியிலும் கூடுதலாக அனைத்து வசதிகளுடன் கூடிய பெரும் நூலகம் அமைக்கப்படும் என்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஒசூரில் விமான நிலையம் உருவாக்கப்படும் என்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். வளர்ச்சியை நோக்கிய சமூக நீதி கருத்தியலை உள்ளடக்கிய இந்த திட்டங்களை விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே நெஞ்சார வரவேற்கிறோம். அதை போலவே அண்மையில் கர்நாடகாவில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவப் படத்தை அனைத்து அரசு அலுவலகங்களிலும் வைக்க வேண்டும் என கர்நாடக முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறார் என்பதை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறோம். அரசமைப்பு சாசனத்தின் முகவுரையோடு புரட்சியாளர் அம்பேத்கருடைய படத்தையும் இணைத்து அரசு அலுவலகங்கள் பள்ளிக்கூடங்களில் அவை இடம்பெறச் செய்வதை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டுமென விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம். ஒரு அவசியம் கருதி இன்னொரு செய்தி இங்கே பதிவு செய்வது எனது கடமை. சிதம்பரத்திலே அமைந்திருப்பது ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி. நாளை மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் மருத்துவத்துறைக்கான விவாதம் நடைபெறவிருக்கிறது. இன்று மாண்புமிகு முதல்வரை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே இந்த மனுவை தந்திருக்கிறோம். தனியார் பல்கலைக்கழகமாக அண்ணாமலை பல்கலைக்கழகமாக இருந்த அது 2013 அரசுடைமையாக்கப்பட்டது. அண்ணாமலை பல்கலைக்கழகம் என்கிற பெயரிலேயே இயங்குகிறது. ஆனால் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி கடலூர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இதை ராஜா முத்தையா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்று பெயரிட வேண்டுமென முதல்வரை வலியுறுத்தி இருக்கிறோம். அதே சமயத்தில் 2013 அரசுடைமையாக்கப்பட்ட அந்த மருத்துவக் கல்லூரி கையகப்படுத்தப்படுகிற அரசாணை மட்டுமே பிறப்பிக்கப்பட்டு ஒருங்கிணைக்கப்படுகிற டேக் ஓவர் ஜிஓ போடப்பட்டது. அப்சர்ஷன் ஜிஓ மருத்துவத்துறையோடு இணைக்கிற அரசாணை வெளியிடப்படாததால் தேசிய மருத்துவ கவுன்சிலின் அங்கீகாரத்தை இழக்கக்கூடிய பெரும் அபாயத்தை எதிர்நோக்கியிருக்கிறது. 254 மருத்துவர்கள் பணிபுரிய வேண்டிய அந்த மருத்துவ கல்லூரியில் 100 பேர் மாத்திரமே பணிபுரிகிறார்கள். மருத்துவத்துறையோடு அது இன்னும் இணைக்கப்படவில்லை. அதற்கான அப்சர்ஷன் ஜிஓவை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று கடந்த 2 ஆண்டு காலமாக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். மருத்துவத்துறை உடனடியாக அவசர கவனம் எடுத்து சிறப்பு கவனம் எடுத்து கடலூர் மாவட்டத்து மக்களுடைய மருத்துவ நலனுக்கு ஆதாரமாக இருக்கிற இந்த மருத்துவக் கல்லூரியை பாதுகாத்து தர வேண்டும். எண்ணற்ற முறை மருத்துவ அமைச்சரவர்களை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரவர்களை சந்தித்து நேரில் முறையிட்டிருக்கிறோம். இதில் சிறப்பு கவனம் தேவை. 2013 பணி ஓய்வு பெற்றவர்கள் பலருக்கு இதுவரை ஓய்வூதிய பலன்கள் கூட கிடைக்கவில்லை என பல்வேறு கோரிக்கைகள் இருக்கின்றன. அவைகளை நிறைவேற்றுவதில் நிதிச்சுமையை காரணம் காட்டி சிறிது காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட தேசிய மருத்துவ கவுன்சிலின் அங்கீகாரத்தை இழக்கக்கூடிய அபாயத்தில் இருக்கிற சிதம்பரத்தில் இருக்கிற கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்கிற பெயரில் இயங்கிக் கொண்டிருக்கிற ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரிக்கு அப்சர்ஷன் ஜிஓவை உடனடியாக மருத்துவத்துறை வெளியிட வேண்டும். இந்த கோப்புகள் நிதித்துறையின் பரிசீலனையிலே தேங்கி கிடப்பதாக சொல்கிறார்கள். ஆண்டு கணக்கிலே நிதித்துறை இந்த கோப்புகளை தேங்கி வைக்கிற நிலையை மாற்றி உடனடியாக அந்த பிரச்சனைக்கு தீர்வை தர வேண்டுமென தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். நாடாளுமன்றத்தினுடைய அவைத்தலைவராக இருக்கிற மரியாதைக்குரிய ஓம் பிர்லா அவர்கள் கடந்த காலங்களில் எதிர்க்கட்சியின் குரலை நசுக்குகிற வரையில்
பல்வேறு வகைகளில் செயல்பட்டிருக்கிறார். மீண்டும் அவரே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அந்த நிலையில் கடந்த காலத்தில் இருந்த அந்த அணுகுமுறையை மாற்றி ஜனநாயகத்தன்மையோடு தாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளை மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருமாவர்கள் முன்வைத்த போது, நாடாளுமன்ற வளாகத்திலே இருந்த புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவச் சிலைகள் உள்ளிட்ட தலைவர்களுடைய சிலைகள் அப்புறப்படுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டிய போது நாடாளுமன்றத்தில் தலைவர் திருமாவர்களின் குரல் நசுக்கப்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே இதை வன்மையாக கண்டிக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.